வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இது பற்றி வீடியோண்டா. இன்றைக்கி நான் வந்து ஆஃப்டர் லாங் டைம் கொழும்புலேருந்து ஹோம் டவுன் வந்திருக்கேன், அதாவது வீட்டுக்கு வந்திருக்கேன். அதால் நான் எங்கள் வீட்டில் கார்டன் இருக்குது சின்னதாக. அதை அவங்களுக்கு சுற்றி காட்டுவேன் ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. ஆனால் இது வந்து கார்டன்ட்டு சொல்ல போகல, இது மிகப்பெரிய பங்களிப்பு எங்களோட அம்மம்மாண்டு அவங்களோட பங்களிப்பு தான் மிக பெருசு. ஏன்டா அவங்க தான் இதை முன்னின்று எல்லா மரமும் நட்டி எல்லாம் வளர்த்தெடுத்து. இந்த இடம் ஃபஸ்ட்டுக்கு இருக்கக்குள்ள அவ்வளோ மரங்கள்ன்ட்டு சொல்கிற அளவுக்கு இல்லை. இப்போ தான் நிறைய மரங்கள் இருக்குதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஓர்கிட் மரம். அடுத்தது வந்து இது தேசிக்கா மரம். இதெல்லாம் வீடு கட்டும்போது சின்ன சின்ன மரங்களாக இருந்தது, இப்போ எல்லாம் பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன மரங்கள். இதெல்லாம் ஓர்கிட். இதாகலும் ஓர்கிட் மரம், தேசி மரம். அடுத்தது வந்து கற்பூரவள்ளி அப்படின்ட்டு எனக்கு பேர் பெருசாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே மரங்கள்லாம் வடிவாக இருக்குதுங்க, பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குதுன்னு. இது வந்து கொய்யா மரம். இதில் தான் இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னுக்கு ஃபுல்லாக காயாக இருந்துச்சு. அது அப்படி இனிப்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த காயெல்லாம். இப்போ சீசன் முடிஞ்சு இப்போ காய் இல்லை. இதெல்லாம் பாருங்கள் காய்ஸ். இது வந்து துளசி செடி. இது வீட்டுக்கு முன்னுக்கு இருக்குது. இதெல்லாம் மரங்கள், சின்ன சின்ன மரங்களாக நட்டிருக்காங்க. இது யார் உழைப்புண்டா, இது வந்து ஸ்டார்டிங்கில் நான் சொன்னது, நான் அப்போது சொன்ன மாதிரி முந்தி மரங்கள்லாம் இல்லை. இதெல்லாம் அதாவது அம்மா அவங்க தான் எல்லாம் மரமெல்லாம் நட்டி அவங்க தான் இதெல்லாம் கார்டன் ஆட்டம் செஞ்சது. பூ மரம், சின்ன சின்ன பூ மரம்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்தாலே இது தான் எல்லோரும் விரும்பி பார்க்குற ஒரு இடம்னு சொல்லலாம். ஏன்டா இந்த இடம் வந்து எங்களோட வீடு எப்படி சொல்ல போனால், அதாவது காணி முழுவதும் வீடை கட்டியிருக்காங்க. அதனால் வந்து பெருசாக வந்து மரங்கள் நட்டுறதுக்கு பெருசாக இடம் இல்லை. அதால் வந்து கொஞ்சம் பரப்பளவில் தான் மரம் நட்டியிருக்காங்க. அதுவும் வடிவாக இருக்குது. உண்மையிலே வராக்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, வடிவாக இருக்குது மரங்கள் இருக்கிறதால. இங்கே பாருங்கள் guys, இதெல்லாம் ஃபுல்லாக இது என்ன மரம்னு தெரியலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குது இந்த மரமெல்லாம். இதெல்லாம் சின்ன சின்ன கற்றாழை அதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் கற்றாழை மரம். அடுத்தது வந்து இது ஓர்கிட் தான் கூடுதலாக இங்கே நட்டிருக்காங்க. இதெல்லாம் ஓர்கிட் மரம். அடுத்தது இது என்ன மரம்னு தெரியலை. இதெல்லாம் ஃபுல்லாக மரங்களாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஐஸ். இங்கிட்டு அதாவது மற்ற பகுதியிலையும் வந்து ஃபுல்லாக மரங்கள் தான் நட்டி வச்சுருக்காங்க. எனக்கும் மரங்கள் பிடிக்கும். அதாவது இந்த நேச்சராக ஒரு எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் அங்கிட்டு பூ மரம் செடிகள்லாம் இருந்தால் வடிவாக இருக்கும். அதால் எனக்கும் பிடிக்கும். இதெல்லாம் நித்திய கல்யாணின்னு சொன்னாங்க, நித்திய கல்யாணி மரம். இது வந்து இப்போ தான் பூ பூத்துருக்குது. இது மாமரம். இப்போ தான் பூ பூத்துருக்குது. இது மூங்கில் மரம். இதை கொஞ்சம் அந்த மூங்கில் மரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், வெட்டினது கிட்டதில் இப்போ தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக மரங்கள் தான். இதெல்லாம் ஓர்கிட் மரம். அடுத்தது வந்து இது என்ன மரம்னு தெரியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடிவாக இருக்குது இடம். நான் ரிலாக்ஸ் எடுக்கிறேன்டா இங்கே தான் பெரும்பாலும் மாறுது. ஏன்டா இது ஒரு என்னென்னு சொல்கிறது, நேச்சராக இருக்கிறதால எனக்கு ரொம்ப இந்த வீட்டுக்குள்ளேயே நான் பெருசாக இருக்கிறதில்ல, கொஞ்சம் வெளியே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எவ்வளோ வடிவாக இருக்குதுன்ட்டு. அடுத்தது வந்து இதெல்லாம் ஓர்கிட் மரம். அடுத்தது வந்து அடுத்து அந்த விலங்குது அது வந்து ஜம்பு மரம். அந்த பெரிய மரமாட்டம் இருக்குது இந்த ஓர்கிட் மரத்துக்கு பக்கத்தில், அது ஜம்பு மரம். அதுலேயும் இப்போ தான் காயெல்லாம் வந்திருக்கு, சின்ன சின்ன காயாக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வடிவாக இருக்குது இந்த மரம். இதான் சின்ன சின்ன காயாக இருக்குது. இந்த பாருங்கள் ஜம்பு மரத்தில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டிலோட கார்டன். சின்னதாக தான் இருக்குது கார்டன். ஆனால் என்னையை பொறுத்தவரைக்கிட்டையும் இது வடிவாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் இந்த கார்டன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் கார்டன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.